ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி எனக்கு. அ இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள். உலகெங்கிலும் வாழக்கூடிய ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில பலன்கள் குடுக்கப் போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கிட்டு, அதாவது ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, ராகு, கேது, குரு, சனி இவங்கலாம் ஆண்டு கிரகங்கள். ஒவ்வொரு ராசியிலும் அதிகமான காலங்கள் எடுத்துக்கக்கூடிய கிரகங்கள். இவங்களோட நிலை என்னவா இருக்கு? இது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் குடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, குருவுடைய பயிற்சி ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு தன்னுடைய உச்ச பலம் பெறக்கூடிய வீடான கடக ராசிக்குள்ள வரப்போறாரு. ஸோ குரு உச்ச பலம் பெறதில 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி பலம் பெறதில என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தான் இங்கே இருக்கிறதுலே முழு சுபகிரகம்னு சொல்கிறது குருவை தான் சொல்லுவோம். ஸோ முழு சுபகிரகமான குரு பகவான் ஒரு உச்ச பலம் அவர் தனிச்சு சுய பலத்தோடு நிற்க போகிறார் இல்லையா? ஸோ அவர் ஒரு நல்லவங்க பலமாக இருந்தால் அந்த ஊருக்கே நல்லது அப்படின்ற மாதிரி உலகத்துக்கே நல்லது நம்ம குரு பகவான் உச்சம் பலம் அடைகிறது. ஸோ அந்த வகையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி பலன்களை கொடுக்க போது நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன். தாயுள்ளம் கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு லாபகரமான ஆண்டு அமையப்போகுது. நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பண்புகளை சொல்லிட்டு வந்துருக்கோம். இந்த ஆண்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை கொடுக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான லாபகரமான ஆண்டு அமையப்போகுது. காரணம், இந்த ஆண்டு பிறப்பு நிகழ்கிறதே பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் தான் நிகழுது. ரிஷப லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். அதனால இது உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு லாபகரமான ஆண்டு அப்படின்றத சொல்ல முடியுது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு துவக்கத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்களுக்கு யோகங்களை செய்யக்கூடிய குரு பகவான் இருக்கிறாரு. அந்த ஆண்டு துவக்கக்கூடிய நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் அவர் கும்ப ராசியில் இருக்கிறாரு. ஆண்டு பிறப்பே கும்பராசியில் தான் நிகழுது. அங்கே ராகுவோடு சேர்ந்துருக்கிறார். ஸோ இந்த ராகு சந்திரன் இணைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் போய் அமர்றாரு, ராகுவோடு சேர்றாரு. இது எதுவும் தொந்தரவுகளை கொடுக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்கக்கூடிய முழு சுபகிரகமான குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது. அதாவது உங்கள் ராசிநாதன் சந்திரனுக்கு கிடைக்க போகுது. ஸோ சந்திரனுக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல பேர் புகழ், செல்வம், பொருளாதாரம் எல்லாத்துலேயும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குன்றதுக்கு நல்ல அடையாளமாக அந்த துவக்கமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய லாபஸ்தானத்துக்குரிய சுக்கிரன் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடமான மேச ராசியில் சூரியனோட உச்சமற்ற சூரியனோட சேர்றாரு. அப்போ லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு போகிறதுன்றது உச்சபட்சமான தர்மகர்மாதிபதி யோகம். அதோட இன்னொரு சிறப்பு இருக்குது. அந்த தொழில் ஸ்தானத்துக்குரியவர் பாகியஸ்தானத்துக்கு போயிட்டார். தொழில் ஸ்தானத்துக்குரியவர் யோகஸ்தானத்துக்குரிய யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். கடகராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கும் யோகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாகியஸ்தானத்துக்கு போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் முதல் தரமான அதாவது தர்மகர்மாதிபதி யோகம் பல நிலைகளில் நம்ம பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு துவக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தர்மகர்மாதிபதி யோகம் அமைப்பு பார்த்திங்கன்னா முதல் தரமான யோகம்னு சொல்லலாம். தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னா என்னன்றதை நம்ம சொல்லிடுவோம். அதாவது ஒரு சின்ன அளவில் ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க, தொழில் சார்ந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களை நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய லெவலுக்கு உங்களை கூட்டு போயிடும், டெவலப் ஆகும். அப்படின்றத இந்த யோகம் இருக்கவங்களுக்கு அது இயல்பாக நடக்கும். ஸோ அது நிச்சயமாக இப்போ நீங்கள் வேலையில் நாங்கள் தொழில் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் இல்லைங்க, நான் ஒரு வேலை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, வேலையில் உங்களுக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் பொருளாதார முன்னேற்றம் சம்பள உயர்வும் எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான துவக்கம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதில் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் தான் இந்த தர்மகர்மாதிபதி யோகத்தோட செயல்பாடு. அது மட்டும் இல்லை, சம்பாதிப்பீங்க. சம்பாதிச்சு நிறைய தர்மங்கள் புண்ணியங்கள் செஞ்சு நல்ல மனுஷன் அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை தர்மகர்மாதிபதி யோகம் கொடுக்க போகுது. இந்த ஆண்டு நிச்சயமாக நிகழப்போகுது கடகராசிக்காரர்களுக்கு. மேலும் இன்னொரு சிறப்புகள்லாம் இருக்குது. உங்களுக்கு அஷ்டம சனி விலகிடுச்சு. அஷ்டம சனி விலகி 9ஆம் இடம் ஞானஸ்தானம்னு 9ஆம் இடத்துக்கு சனி கர்மகாரன் வந்துட்டார். இந்த ஆண்டு தூக்கத்தில் புதன் அங்கே தான் இருக்கார். சனி, புதன், செவ்வாய் இந்த 3 பேர் சேர்ந்து மீன ராசியில் இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான அமைப்புங்க இது. அதாவது ராசிக்கு பாகியஸ்தானம் சொல்கிற 9ஆம் இடத்துல அசுபர்களான சனி, செவ்வாய், புதன். இதில் செவ்வாய் உங்களுக்கு தொழில்காரகனா யோகாதிபதியாக வந்துடுறார் ராசிக்கு. அவர் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. வெளிநாட்டு பயணங்கள், பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் இன்னும் மேம்பட போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது.
இந்த குரு ராகு கனெக்டரோட இருக்கக்கூடிய இந்த ஆண்டு துவக்கம்ன்றதுனால குபேர யோகமும் செயல்பட போகுது. எல்லா வகையிலும் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். சின்னதாக தொந்தரவுனா நெகட்டிவ் சைட்னா என்னென்னா, ஹெல்த்தில் வந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். மனக்குழப்பம் கொஞ்சம் நிறையவே இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன தான் குழம்பி போய் தப்பாக ஒரு முடிவு எடுத்ததா நினச்சி எடுத்தால் கூட அது உங்களுக்கு ஃபேவராக மாறிடும். அதுக்கு குருவோட அருள் இருக்குது, பயப்பட வேண்டாம். அது போக முழங்கால் வலி, காலில் காயம் ஏற்படுறது, அடிபடுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குது. ஒரு சிலருக்கு நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகளுக்கான காரணங்கள் இருக்குது. மற்றபடி எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட வேணாம். எதை பற்றி நீங்கள் பெருசாக யோசித்து சிந்திக்காமல் அதாவது டிப்ரெஷன் ஆகாமல் இருந்தீங்கனாலே போதும். உங்களோட உடலும் ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். பொருளாதாரத்தில் முன்னாடியே சொல்லிட்டேன். சிறப்பாக இருக்க போது உங்களுடைய பாக்கியநாதன், அதாவது ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சபலம் பெறக்கூடிய உங்களுடைய ராசிக்குள்ளே வரப்போகிறார், கடக ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. இந்த வகையில் எல்லா வகையிலையுமே பொருளாதாரத்திலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, நீங்கள் ஆசைப்படுற விருப்பங்கள்லாம் அடைஞ்சு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு சிறப்பான யோகங்களை அமைச்சு தரக்கூடிய, லாபங்களை அமைச்சு தரக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது. தமிழ் புத்தாண்டு நல்லபடியாக கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. மேலும் இந்த ஆண்டு கோச்சார கிரக நிலைகளில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. அதை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய சொந்த நட்சத்திர காலில் நிற்க போகிறாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வியாழன் சுப கிரகமான குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவர் மிதுன ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சுக்கிரன், அவரும் ஒரு முழு சுபகிரகம், குரு அம்சத்தில் இருக்கக்கூடியவர். அவர் மேஷ ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்கார். இன்னொரு பக்கம் சனி பகவான், நீதிமான், நியாயவான், அவர் வந்து எங்கே இருக்காருன்னா மீனத்தில் இருக்கார். மீனத்தில் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரம், அவருடைய சொந்த நட்சத்திரம் அது. அதே மாதிரி நிழல் கிரகமான ராகு கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார், அது அவருடைய சொந்த நட்சத்திரம். அங்கே தான் சந்திரனும் இணையப்பட்டு சதய நட்சத்திரத்தில் சந்திரனுமே நிற்கிறார். ஸோ அதே மாதிரி இன்னொரு நிலகிரகமான கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் தன்னுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ இப்படி எல்லா கிரகங்களும் தன்னுடைய சொந்த நட்சத்திர காலில் நிற்கக்கூடிய ஒரு வலுவான நிலையில் இந்த ஆண்டு துவங்கிறதுனால கண்டிப்பான முறையில் கிரகங்கள் நல்ல பலன்களை வாரி தான் கொடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்களை வலிமையாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அமைப்பு வந்து ரொம்ப அபூர்வமான அமைப்பு. எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு உன்னதமான, அது கிரகங்கள் செய்யக்கூடிய பலன்களை ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக கொடுக்க போகிறாங்கன்றது தான். இப்போ நம்ம பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் கொடுக்கக்கூடிய பலன்கள் மல்டிப்புளாக இன்னும் வலுவாக ஆழமாக கிடைக்க போகுது அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறது. நல்ல விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள்ன்றது பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆண்டு முழுதும் குரு சுபகிரகமான குரு பகவான் உச்ச வீட்டில் இருந்து நல்ல நிலையில் இருக்க போகிறார். குரு ஒருத்தர் உச்சமிட்டாலே போதும், உலகத்துக்கே நல்லதுன்ற அடிப்படையில் குருவுடைய பலம் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்க போகுதுன்றதுனாலையும் ஏனைய மற்ற கிரகங்களும் ஆண்டு கிரகங்களும் சிறப்பான யோக நிலையில் இருக்கிறதுனால இந்த பிராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த உன்னதமான யோகங்களை உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. அதனால் 12 ராசிக்காரர்களுக்கும் மிக சிறந்த ராஜயோக காலமாக இந்த ஆண்டு இருக்க போது. எல்லோரும், எல்லா மக்களுக்கும் மனதில் அமைதியும் சந்தோஷமும் பெருக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த போர் பதட்டம், சண்டை சச்சரவு, விலைவாசி உயர்வு, ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே சங்கடங்கள், போராட்டங்கள், உள்நாட்டுக்குள்ள பிரச்சனைகள், இயற்கை சீற்றங்கள், இதெல்லாம் இந்த மாதிரியான நெகட்டிவான எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே வந்து நிம்மதியும் சந்தோஷமும், குடும்ப ஒற்றுமையும், பொருளாதார முன்னேற்றமும், இருக்க சங்கடங்கள்லாம் தீர்ந்து நிம்மதியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை தூங்குவோம். கண்டிப்பான முறையில் கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ சந்தோஷம் மகிழ்ந்து கொண்டாடுறதுக்கு தயாராகலாம். இதெல்லாம் தாண்டி கோச்சார கிரகங்கள் இந்த அளவுக்கு சிறப்பான நிலை இருக்குது. அதே பட்சத்தில் உங்களோட தனிப்பட்ட ஜாதகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுடைய தசாநாதன் யார், உங்களுடைய லக்னாதிபதி யார், தசா கிரகத்துக்கும் லக்னத்துக்கும் நட்பு கிரகமாக இருக்கா, பகை கிரகமாக இருக்கா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் எதிர்வரும் காலங்கள் எப்படி இருக்குது, இப்படின்றத பற்றி இன்னும் தனித்துவமான துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் சரியான தெளிவுகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நானும் ஒரு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி இந்த புத்தாண்டு எல்லோரோட வாழ்விலையும் மகிழ்ச்சியும் இறை அருளையும் கொடுத்து நம்மளை மேம்படுத்தும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு அதை நான் வாழ்த்தா தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.